இது வந்து psi squared type 2. ஓகே, இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் புக்க பாருங்க, பேஜ் நம்பர் சொல்லிருக்கல 1.100 பாரு. Example 45. An automobile company gives you the following informations about age groups and the liking of particular model of car which it plans to introduce. On the basis of this data, can it be concluded that the model appeal is independent of the age group? இப்போ நம்ம ப்ராப்ளம், இந்த ஏஜ் குரூப் வந்து நம்ம they have given the age group, ஒரு பர்டிகுலர் கார், அதை வந்து லைக்கிங் டிஸ்லைக்கிங். ஓகேவா, இது ப்ராசஸ். பிலோ 20, ஏஜ் வந்து பிலோ 20, அதுல எத்தனை பேர் லைக் பண்றாங்க? 140. 20 to 39 லைக் தி கார் 80. ஏஜ் குரூப்ல இருந்து நம்ம எடுத்து சாம்பிள் பாக்குறாங்க. 40 to 59 ஏஜ்ல உள்ளவங்களுக்கு அந்த பர்டிகுலர் காரை வந்து லைக் பண்றது எத்தனை பேர்? 40. above 60 எத்தனை பேர்? 20. சரிதா? அதே பாரு, அதே சேம் கார், அந்த சேம் காரை யாருக்கெல்லாம் பிடிக்கல? பிலோ 20 எத்தனை பேருக்கு பிடிக்கல? அதாவது 20 வயசு கீழே உள்ளவங்களுக்கு அதுல எத்தனை பேருக்கு பிடிக்கல? 60 பேருக்கு அந்த காரை பிடிக்கல. 20 to 39 ஏஜ்ல உள்ளவங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கல அந்த காரை? 50 பேருக்கு பிடிக்கல. 40 to 59 அந்த ஏஜ் குரூப் இருக்கும்ல, 40 to 59 அந்த பர்டிகுலர் பிராண்ட் காரை பிடிக்கல. எத்தனை பேருக்கு? 30. above 60க்கு பிறகு எல்லாமே பீஸ் ஆயிரும், அவனுக்கு ஒண்ணுமே பிடிக்காது, பட் இந்த கார் பிடிக்கல. சரிதா? 80. சரிதா? சோ இது வந்து ஒரு டேட்டா. இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா டைப் 1, டைப் 2, டைப் 3 வேரியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? டைப் 1 ஒரு சிங்கிள் டேட்டாவா இருக்கும், நீ பார்த்தா தெரியும் ப்ராப்ளம். சரிதா? நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் ஒரே ஒரு லிஸ்ட்ல தான் இருக்கும், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் n-1. டைப் 2 ரேஷியோ ஃபார்ம்ல இருக்கும், 9:3:3:1 பார்த்தல, அது டைப் 2. டைப் 3 இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல இருக்கும். இதெல்லாம் அக்கௌண்ட்ல எடுக்கக்கூடாது, நீ பாட்டுக்கு டேட்டாஸ்ல 60, 20 எல்லாம் கொண்டு வரக்கூடாது, அது வந்து மென்ஷன் பண்றது. டேட்டாஸ் தான் என்ன இருக்குல்ல, இதெல்லாம் உள்ள டேட்டாஸ். ஃபர்ஸ்ட் நீ என்ன செய்யணும் அப்படின்னா ரோ டோட்டல், காலம் டோட்டல் கால்குலேட் பண்ணிடணும். இதெல்லாம் ஆட் பண்ணணும், இது பேர் ரோ டோட்டல். சரிதா? இது பேர் என்னது? ரோ டோட்டல். இதெல்லாம் டக்குன்னு ஆட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். ஆட் பண்ணி சொல்லு. நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யணும்? இதெல்லாம் ஆட் பண்ணணும், இதெல்லாம் எழுதணும். இதுக்கு பேர் வந்து என்னன்னா ரோ டோட்டல். ரோ டோட்டல் எல்லாம் கால்குலேட் எடுத்துருங்க, குயிக்கா ஆட் பண்ணி சொல்லுங்க. எவ்வளவு? 280. இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 220 இங்க வரதெல்லாம் ரோ டோட்டல். ஓகேவா? சரி, இது வந்து 220. நெக்ஸ்ட் நல்லா பாத்துக்க, இது வந்து அந்த டேட்டாஸ்ல இருந்து நம்ம எல்லாம் கொண்டு வர போறோம் பாரு. இது வந்து காலம் டோட்டல். காலம் டோட்டல் எப்படி எழுதணும்? இதெல்லாம் ஆட் பண்ணு, இந்த ரெண்டு ஆட் பண்ணு. 200 ஆட் பண்ணு, 130, 70, 100. இதுதா 100. இதுல வந்து கிராண்ட் டோட்டல், அப்ப இதை ஆட் பண்ண என்ன வரும்? 500. இதுதான் நல்லா பாத்துக்க. என்ன 100 ஒரு 0 போட மாட்டோமா? சரி, ஓகே. இது வந்து ரோ டோட்டல். இதுக்கு பேர் என்னது? ரோ டோட்டல். நான் இருக்குல்ல ரோ டோட்டல். In some problem directly they will give these details, otherwise we have to calculate. காலம் டோட்டல் எல்லாம் காலம் டோட்டல். இது என்னது? இதுக்கு பேர் என்னது? கிராண்ட் டோட்டல். சோ இதுல நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க? 500 சாம்பிள் எடுத்திருக்காங்க. அதுல தான் பாரு below age 20 பர்டிகுலர் காரை வந்து லைக் பண்றது எத்தனை பேரு? 140. நீ எல்லா டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் சாம்பிள் வந்து எவ்வளவு எடுத்திருக்காங்க? 500. இப்போ நல்லா பாரு, டைப் 1, டைப் 2, டைப் 3 உள்ள டிஃபரன்ஸ் நான் சொன்னேன். என்ன இங்க எப்படி இருக்கும்? ஒரு நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை ரோ? 1, 2 ரோஸ் இருக்கு. காலம் 1, 2, 3, 4 காலம் இருக்கு. சோ 2 ரோஸ்க்கு மேல, அதாவது 1 ரோக்கு மேல போனாலே 1 ரோ 1 காலம் அப்படி போயிட்டனாலே அது வந்து என்ன ஃபார்ம் வந்துடும்? டைப் 3. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எப்படி இருந்துச்சு?
ஒரே ஒரு ரோ மட்டும் தான் இருந்துச்சு. கரெக்ட் தானா? ஃபர்ஸ்ட் டைப் 1 பாரு, செக் பண்ணி பாருங்க. டைப் 1 டைப் பாரு, ஒரே ஒரு ரோ மட்டும் தான் இருக்கும். ஓகே தானா? காலம் இருக்குமா? அதுல காலம் இல்ல, தெரியுதா? ஒரே ஒரு ரோ தான் இருக்கும். மேல உள்ளது அந்த ஏஜ் குரூப் நாட் கம் அண்டர் தி டேட்டா, தட் நெவர் கம் அண்டர் தி டேட்டா. அதை கால்குலேட் பண்ண கூடாது. அதுக்கு இந்த பாக்ஸ் தான் பார்க்கணும். சோ இதுல 2 rows, அப்ப மோர் than 1 rows. காலம் 1 2 3 4, மோர் than 1 காலம். So this will come under the type 3. இந்த ஃபார்ம்ல இருந்தா அதுக்கு பேர் என்னது? type 3. ஃபார்முலா சேம் தான். சரி, ஓகேனா? இப்போ நல்லா கேட்டுங்க. நம்ம அதே தான் ஸ்டெப் 1 null hypothesis. இப்போ null hypothesis எதை சார் நம்ம சூஸ் பண்றது? இப்போ அதுல என்ன கேட்டிருக்குன்னா, if there is any independency or dependency about the age and the likes to car, அப்படிதானே இருக்குது. அதாவது என்னன்னா, அவன் ஏஜுக்கு தந்தவரை அந்த காரை வந்து லைக் பண்றதும் டிஸ்லைக் பண்றதும் இருக்குதா அப்படி கேட்டிருக்காங்க. ஏஜ் டிபெண்ட் பண்ணி இருக்குதான்னு, சரிதா? சில பேருக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து பிடிக்காது. யாருக்கு? நல்ல ஏஜ் ஆனவங்களுக்கு பிடிக்காது, குழந்தைகளுக்கு நல்லா பிடிக்கும். அப்போ ஐஸ்கிரீம் பிடிக்கிறதும் பிடிக்காததும் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? ஏஜை டிபெண்ட் பண்ணி இருக்குது, அப்படிதானே? அதை சேம் ட்ரெண்ட் இங்க காரை வந்து லைக் பண்றதும் லைக் பண்ணாததும் டிஸ்லைக் பண்றதும் ஏஜ் டிபெண்ட் பண்ணி இருக்குதான்னு கேட்கணும், கண்டுபிடிக்கணும், தெரியுதா? சோ அப்ப நம்ம கட்ச் நாட் எப்படி இருக்கணும்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அதுல புக்ல, ஸ்டேட்மெண்ட் அந்த புக்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாரு. ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க நல்லா பாரு, நான் ரீட் பண்றேன் பாரு. லாஸ்ட் லைன்ல தான் அந்த ஸ்டேட்மெண்ட். on the basis of this data can it be concluded that the model appeal is independent of the age group. என்ன மீனிங்? வேற ஒண்ணும் இல்ல, அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு லைன்ல கொடுத்திருக்காங்க. மேட்டர் என்னன்னா, is there is any significant difference between age and like and dislikes, தெரியுதா? ஏஜுக்கும் அவங்க விரும்புறதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க, தெரியுதா? அப்ப நீ வந்து இதுல உனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நீ என்ன செய்யணும்னா, there is no significant difference, there is no significant difference. எல்லா ப்ராப்ளத்துக்கும் இதான் significant and difference between age and likes. விருப்பத்துக்கும் ஏஜுக்கும் சம்பந்தம் இல்லை. என்ன விருப்பம்? காரை தான் விருப்பம். சில ஆசை இதெல்லாம் பார்த்தாச்சுன்னா உனக்கு வந்து ஏஜ் எவ்வளவு ஆனாலும் லைக்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். அதை பற்றி இங்க பேசல. இங்க என்னதுன்னா, ஏஜுக்கும் லைக்ஸுக்கும் உள்ள டிபெண்டன்ஸ் எதை ரிலேட்டிவ் பண்ணி வருது? கார் எத்தனை பேருக்கு பிடிக்கும், பர்டிகுலர் பிராண்ட், தெரியுதா? இப்ப அடுத்தது அல்டர்னேட்டிவ் எப்படி வரும்? இங்க there is no significant difference between ஏஜுக்கும் லைக்ஸுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டோம், தெரியுதா? அல்டர்னேட்டிவ் எப்படி வரும்? எஸ் போட்டு சொல்லுவோம். எஸ் there is significant என்ன மீனிங்? குறிப்பிடத்தகுந்த அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டு தான் அது. எஸ் there is significant difference between இதுல உள்ளதான் ஏஜ் அண்ட் லைக்ஸ். சார் எனக்கு இதெல்லாம் எழுத தெரியாது சார் அப்படின்னா சை ஸ்கொயர் டெஸ்டுக்கு சிம்பிளா இருக்கு. there is no significant difference between expected frequency and observed frequency. எல்லா ப்ராப்ளத்துக்கும் சை ஸ்கொயர் அதே எழுதிருக்கு. there is no significant difference between expected frequency and observed frequency. இங்க என்ன செய்யணும்? yes there is significant difference between the expected frequency and observed frequency. அப்படி ஒரே ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துக்கும் எல்லா சை ஸ்கொயர் டெஸ்டும் எழுதிடலாம், தெரியுதா? இது ஸ்டெப் 1. அடுத்தது ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 தான் நம்ம ஃபார்முலா எல்லாம் போட்டு கால்குலேட் பண்ண போறோம். நல்லா பாத்துக்க. சை ஸ்கொயர்ட் ஃபார்முலா டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ் தானே. psi squared equal to summation O minus EV whole squared divided by E. சிம்பிள் ஃபார்முலா தான். நிறைய பேர் என்ன தெரியுமா செய்வோம்? இதை மொத்தமா ஹோல் ஸ்கொயர் பண்ணிடுவோம், தெரியுதா? மேல உள்ள கான்செப்ட் மட்டும் தான் ஸ்கொயர்ட் டிவைடட் பை E தனி. சரி, இது வந்து ஃபார்முலா, சரிதா? இங்க டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நல்லா பாத்துக்க. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இதுல வந்து டைப் 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் equal to R minus 1 into C minus 1. என்னது? R னா நம்பர் ஆஃப் ரோ, C னா நம்பர் ஆஃப்
columns. தெரியுதா? இங்க R னா என்ன மீனிங்? number of rows. C ங்கிறது மீனிங் number of columns. இங்க பாரு number of row எத்தனை இருக்குது? 1 2. இது first row, இது என்னது? second row. அப்ப row 2 column 1 2 3 4. நீங்க விளையாட கூடாது. அது நம்ம row total, column total, grand total. ஓகேவா? இதான் நம்ம first row, second row, column 1 2 3 4 columns. Okay, this will help to calculate the table value. ஓகேவா? சரி, இப்போ பாரு அடுத்த ஸ்டெப். சரி, இனிமே இதான் கால்குலேட் பண்ண போறோம். டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ். எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வென்சி கால்குலேட் பண்றதுல சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா? நான் யாருக்கெல்லாம் கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இப்படி குனிஞ்சு போன்னு சொன்னதுக்கு திருமுகத்தெல்லாம் அதுல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிருக்கான். போட்டு தமிழ்நாடுக்குள்ள போட்டு, இல்லைன்னா ஒருக்கா கேமரா வேணா உனக்கு ஆசை இருந்ததுன்னா ரிவர்ஸ் பண்ணி பாக்குறேன். இப்படி கையை கட்டி இப்படி போன்னு சொன்னா சரி விடு, என்ன அவங்களாம் கிளாஸ் நடத்தும். ஓகே, பாரு பாரு பாரு. அடுத்தது ஸ்டெப் 2ல டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ். இப்போ எப்படி கால்குலேட் பண்ணணும்? அப்சர்வ். ஓகே, என்ன இருக்குது? அப்சர்வ். இதெல்லாம் அப்சர்வ். இதெல்லாம் என்ன பண்ணிருக்கோம்? அப்சர்வ் பண்ணிருக்கோம். ஓகேவா? சாம்பிள் எவ்வளவு எடுத்திருக்கோம்? 500 எடுத்து அப்சர்வ் பண்ணிருக்கோம். எக்ஸ்பெக்டட் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிடணும். எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வென்சி, எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் 140. இது அப்சர்வ். உள்ள பிராக்கெட் உள்ள வரக்கூடிய என்ன வேல்யூ? அப்சர்வேஷன். நம்ம டைரக்டா போய் நம்ம என்கொயர் பண்ணிருக்கோம். தெரியுதா? அது வந்து அப்சர்வேஷன். இது எக்ஸ்பெக்டட் என்ன வரும் அப்படின்னா, நல்லா காட்டுங்க, ரோ டோட்டல். ரோ டோட்டல் இன்டு காலம் டோட்டல். Total divided by grand total. Grand total. தெரியுதா? அப்போ நல்லா கேட்டுங்க, இந்த டைப் 3ல எக்ஸ்பெக்டட் எப்படி கால்குலேட் பண்ணணும்? ரோ டோட்டல் இன்டு காலம் டோட்டல் டிவைடட் பை கிராண்ட் டோட்டல். அடுத்தது ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு. எக்ஸ்பெக்டட் நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் 140. ஓகே, அது நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணோம்? எக்ஸ்பெக்டட் 80. எக்ஸ்பெக்டட் 80 இதுக்கு கால்குலேட் பண்ண போறேன். 80 எக்ஸ்பெக்டட் 80. தெரியுதா? அப்ப இது ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும் இல்ல, நம்ம அதை பண்ணாம விட்டுட்டோம். அதை பண்ணிட்டு அடுத்தது போலாம். இங்க போடாம இடம் இல்ல, நம்ம இங்க பண்ணுவோம். பாரு லிசன். ரோ டோட்டல் நீ எங்க இருந்து எடுப்ப? எல்லாம் கவுண்டர் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணி. சிம்பிள் ப்ராப்ளம் தான். என்ன இருக்குல்ல, இதான் இந்த லொகேஷன் என்ன இருக்குது. இதோட ரோ டோட்டல் என்னது? 280 இன்டு இங்க பாரு காலம் டோட்டல் என்னது? 200. என்ன இருக்குல்ல, இது லொகேஷன், இந்த பாயிண்ட். இதுல இருந்து ஸ்ட்ரைட்டா அப்படி ஸ்ட்ரைட்டா பாக்குற ஹாரிசாண்டல். தெரியுதா? ஹாரிசாண்டலா என்ன செய்யற பாக்குற. சோ அது ரோ டோட்டல் 280. காலம் டோட்டல் என்ன இருக்குது? என்னது? 200. காலம் டோட்டல் 200 டிவைடட் பை கிராண்ட் டோட்டல் என்ன இருக்குல்ல, இதான் என்னது? கிராண்ட் டோட்டல். சோ இது வந்து 500. சோ ஈக்குவல் டு என்ன வருது? 112. So expected frequency of 140 is 112. Next அடுத்தது expected frequency for 80. 80 வந்து observation. Observe தான் நம்ம ஒரிஜினல் வேல்யூ. ஓகேவா? சரி, இப்போ பாரு அடுத்தது. இது அதே போல தான் ரோ டோட்டல் இன்டு காலம் டோட்டல் டிவைடட் பை கிராண்ட் டோட்டல். என்ன இருக்குது? லொகேஷன். இதோட ரோ டோட்டல் என்ன வருது? 280 இன்டு என்ன இருக்குல்ல, இதோட காலம் டோட்டல் என்ன வருது? 130 டிவைடட் பை கிராண்ட் டோட்டல். ஃபார்முலா ஒரு வாட்டி தான் இருக்கேன். ஓகேவா? கிராண்ட் டோட்டல் என்ன வருது? 500. கிராண்ட் டோட்டல் 500. சோ இதோட வேல்யூ என்னது? கால்குலேட் இருக்கா? எடுத்து அடிச்சு சொல்லுங்க. எவ்வளவு? 72.8. ஃபிக்ஸ் மோட்ல வந்து 2 சூஸ் பண்ணிக்க, 2 or 3 சூஸ் பண்ணிக்க. ஓகேவா? கால்குலேட் எங்க இருக்கு? நான் கால்குலேட் எடுக்காமலே அவ வந்து என்ன சொல்லிட்டா, பின்னாடி இருந்து ஆன்சர் சொல்லும்போது அவங்களும் அப்படி வில்லு பாட்டு பாடியாச்சு. எடுத்து கால்குலேட் பண்ணு. நெக்ஸ்ட் அடுத்தது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வென்சி ஃபார் 40. பாரு ரோ டோட்டல் 280 இன்டு
என்ன இருக்குல்ல, இதோட காலம் டோட்டல் 70 70 divided by grand total 500 equal to என்ன வருது 99.39.2. எல்லாரும் கால்குலேட் பண்ணுங்க, புக் ஆன்சரும் செக் பண்ணிக்க, தெரியுதா? ஏன்னா உங்களோட கால்குலேஷனை நான் ஏற்கனவே நிறைய பார்த்துட்டேன். ஓகேவா? சரி, இவன் பாரு. நெக்ஸ்ட் அடுத்தது E20 expected frequency for 20 ரோ டோட்டல். அதே கான்செப்ட் தான், ரோ டோட்டல் இன்டு இங்க போச்சு என்ன இருக்கு, இது ரோ டோட்டல். அதோட காலம் டோட்டல் என்னது 100 divided by 500. இத ஆன்சர் சொல்லுங்க 56. சரி, லைக் தட். அடுத்தது வா, expected for 60. நான் பாரு, what is the row total 220 into what is the column total 200 divided by 500. என்ன வேல்யூ வருது 88. ஏதா அத ஸ்டில் பண்ணிக்கடே, ஸ்டில் தெரியுங்களே. சோ நம்ம எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வென்சிஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டோம், தெரியுதா? சோ அப்சர்வ் ஃப்ரீக்வென்சி எல்லாம் உள்ள இருக்கு டேட்டாஸ். இது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வென்சி. நெக்ஸ்ட் we have to find the psi squared value. சோ ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணி நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் கால்குலேட் பண்ணல, சேம் கான்செப்டை யூஸ் பண்ணி என்ன செய்ய போறோம், அந்த இது வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? சரி, ஸ்டில் பண்ணிக்க, எல்லாரும் அதை காப்பி டவுன் பண்ணிக்க. நெக்ஸ்ட் டேபிள் ஃபார்ம் பண்ண போறோம், நல்லா பாத்துக்க. அப்சர்வ் ஃப்ரீக்வென்சி என்னெல்லாம் எழுதணும் நல்லா பாரு. எக்ஸ்பெக்டட் இஷ்டாங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்க, இப்போ முடிஞ்சிடும். இதுல நிறைய பேர் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. லிசன் கேர்ஃபுல்லி. 140 இதோட எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வென்சி 112 மாத்தி எழுத கூடாது, தெரியுதா? சோ 140 எழுதின உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம், அடுத்தது இதோட எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வென்சி ஆகணும் 112. நெக்ஸ்ட் நல்லா பாத்துக்க 80. இது வந்து என்னது, அப்சர்வ் ஃப்ரீக்வென்சி 80. அதோட எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வென்சி என்னது 72.8. சோ அப்சர்வ் ஃப்ரீக்வென்சி 80 corresponding expected frequency 72.8. expected frequency of 40 என்னது 39.2. இது வந்து பாக்கெட் உள்ள வரக்கூடியது என்னது அப்சர்வ், அதோட எக்ஸ்பெக்டட் அந்த சைடு வந்துரும், தெரியுதா? சோ 40 இது வந்து 39.2. நெக்ஸ்ட் expected frequency of 20 என்ன வருது 56. ஆர்டர் மாத்தி எழுதிட்டேன் அப்படின்னா ஆன்சர் வராது, தெரியுதா? 56. நெக்ஸ்ட் 60 என்ன வருது 88. 60 88. நெக்ஸ்ட் 50 57.2. 30 30.8. next 80 44. நல்லா பாத்துக்க. இந்த அப்சர்வ் ஃப்ரீக்வென்சி எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வென்சி தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இ. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் ப்ராப்ளத்துல இது எப்படி நம்ம டீச் பண்ணிட்டோம்ல, நீங்க எல்லாரும் கால்குலேட் பண்ணி இத லைனா சொல்லு. 140 minus 112 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இ 112. சரிதா? அதை கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். ஒரு கேமரா ஸ்டில் பண்ணிக்க. சோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணா இந்த மாதிரி வருது. தெரியுதா? அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணனும். அப்சர்வ் frequency minus expected frequency whole square divided by expected frequency. லாஸ்ட் ப்ராப்ளம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணமோ சேம் கான்செப்ட். இதெல்லாம் ஆட் பண்ணி சொல்லுங்க. 20.7 70.13 புக் ஆன்சர் சேம் வருதா? சரி, ஓகே. சோ நல்லா பாத்துங்க. இது வந்து டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ் போயிட்டு இருக்கோம். சோ psi squared equal to இதோட வேல்யூ 70.7
ஸ்டில் பண்ணிக்கிறேன். சோ நல்லா கேட்டுங்க. இதோட சம் என்ன வருது? 70.13. 70.13. சோ இதான் என்னது? psi squared வேல்யூ. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 டேபிள் வேல்யூ. டேபிள் வேல்யூ. இப்ப நம்ம பாடத்துல ஆல்பா தந்திருக்காங்களா? தட் மீன்ஸ் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் தந்திருக்காங்களா? இல்ல. அப்ப எப்படி இருக்கணும்? டிஃபால்ட்டா 0. ஆன் பண்ணாரு 0.05 சரிதா? சோ இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னது? ரோ -1 into column -1. so what is the number of row? நான் ஏற்கனவே அதுல போட்டுமா? அது நான் அந்த ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோம்ல, அதுல ரோ கவுண்ட் பண்ணுமா? எத்தனை ரோ இருக்குது? 2 -1. நம்பர் ஆஃப் காலம் எத்தனை இருந்துச்சு? எத்தனை இருக்கு? 4. நம்பர் ஆஃப் காலம் அப்ப 4 -1. so equal to 1 into 3 3. so degrees of freedom கன்ஃபியூஸ் பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் டைப் செகண்ட் டைப் எப்படி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கால்குலேட் பண்றதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தேர்ட் டைப்புக்கு இந்த ஃபார்முலா தான் இருக்கும். ஓகேவா? சரி, என்ன டேபிள் வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க. psi squared 0.05 degrees of freedom 3. நான் psi squared டேபிள் உங்களுக்கு சொல்லி தந்தேனா? டக்குனு எல்லாரும் எடுத்து பாருங்க. psi squared டேபிள், psi squared டேபிள் எல்லாம் பார்த்துடுங்க. psi squared டெஸ்டோட டேபிள் நான் பாரு. இது 0.05 degrees of freedom 3. so 7.815. 7.815. next வந்து லாஸ்ட்ல வந்து கன்க்ளூஷன். ஸ்டெப் 4 கன்க்ளூஷன். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ண. which is a greater? test statics is a greater. so psi squared 0.05 degrees of freedom 3 is less than test statics. இப்படி இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? டேபிள் வேல்யூ சின்னதாயிட்டு. அப்ப என்ன செய்யணும்? எதை ரிஜெக்ட் பண்ணணும்? கட்சி நாட்டை ரிஜெக்ட் பண்ணணும். தெரியுதா? கட்சி நாட்டு எதை மீன் பண்ணுது? there is no significant difference between அந்த கார் லைக் பண்றதும் ஏஜ். தெரியுதா? அப்ப ஏஜ் வந்து காரை லைக் பண்றவங்கள டிஸ்லைக்குக்கும் ஏஜுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான் கட்சி நாட். அல்டர்னேட்டிவ் என்னது? சம்பந்தம் இருக்குப்பா. ரொம்ப ஏஜ் ஆனா என்ன செய்ய மாட்டான்? கார் ஓட்ட விரும்ப மாட்டான். ஏற்கனவே முட்டெல்லாம் பிரச்சனை ஆயிரும்லடே அப்படிதானே? அப்படின்னா ஹெவியா டேமேஜ் ஆகிறதுனால என்ன செய்ய மாட்டான்? அவன் எதுலையுமே லைக் இருக்காது அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? சரி. சோ இதுல வந்து அக்செப்ட், சாரி ரிஜெக்ட் தானே வரும். ரிஜெக்ட் கட்சி நாட், ஆன்சர்னு போட்டு எடுக்கணும். அக்செப்ட் அப்ப ஆட்டோமேட்டிக் எது அக்செப்ட் ஆயிரும்? கட்ச் 1 அக்செப்டபிள். அக்செப்ட் கட்ச் 1. சரி, இதான் எழுதிட்டு அத்தனை பேரும் லாங்குவேஜ் லாபம் பேரு ஸ்டில் பண்ணிடுறேன், ஸ்டாப் பண்ணிடுறேன்.